இவ்வளவு நாள் திமுகக்கு நேரடியா போட்டியா இருந்தது அதிமுக, அடுத்ததா இருந்த நாம் தமிழர் கட்சி. ஆனா இப்போ அந்த போட்டியில புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் இருப்பதனால இப்போ திமுகவினுடைய வேலை 2ஆக இல்ல 3ஆக இல்ல 4ஆ மாறுது. ஒரு பக்கம் சென்ட்ரல் ஆளும் கட்சியான பிஜேபி எதிர்க்க வேண்டும், இன்னொரு பக்கம் அதிமுகவை எதிர்க்க வேண்டும், மூணாவதா நாம் தமிழர் கட்சி எதிர்க்க வேண்டும், இப்போது வந்திருக்கக்கூடிய தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க வேண்டும். அதனால தாவேகாவை விட்டு இத்தனை இளைஞர்கள் வந்தார்கள், எங்களுடைய திமுகவினுடைய அமைச்சர் முன்னாடி இவங்க இணைந்தார்கள் அப்படிங்கிற இந்த வீடியோக்கள், செய்திகள், புகைப்படங்கள் அதிகமா நீங்க பாப்பீங்க. மக்களை குழப்புவதற்காகவும் மக்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறதை சொல்லி காண்பிப்பதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அடுத்த 6 மாசத்துக்கு படாத பாடு பட போறாங்க. இதுல தாவேகா ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகரை பார்க்க கூட்டம் கூடத்தான் செய்யும். இதெல்லாம் பெரிய கூட்டமா? ஏங்க, ஒரு ஆபாச நடிகை வந்தா கூட கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி தான் திமுக காரங்க நிறைய பேர் பேசினாங்க. பட் இன்னைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து மாவட்டம் முழுவதுமாக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்ன தாவேகா, அந்த தாவேகாக்கு கூடின கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, சாதாரண கூட்டம் கிடையாது. எல்லா மாவட்டமும் அந்த மாவட்டத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்க ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படின்னு சொல்றதை விட பெரும் கூட்டம் தானாக கூடியிருந்தது. சென்னையில ரொம்ப பெரிய அளவுல வைரல். இந்த கூட்டத்துக்கு கூட 3 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எங்களை நடக்க விடுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் நிறைய கெடுபிடி கொடுக்கறாங்க, பெண்களாகி எங்களையும் ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பல குற்றச்சாட்டுகளையும் இன்னைக்கும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கூறுகிறார்கள். பட் இவ்வளவு நெருக்கடி இருந்தும் அந்த கூட்டம் கூடியது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் தான்.